ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி. இது இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சுவையான ரொம்ப டேஸ்ட்டான ரவா லட்டு பண்ணலாம். ஃபெஸ்டிவலெல்லாம் வருது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல இதுக்கு தேவையானது கேஷ்யூ நட், ட்ரை கிரேப்ஸ். ஸோ இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கீ. அதுக்கடுத்து அரை மூடி தேங்காய். நான் வந்து இங்கே பச்சை தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரை தேங்காய் இருந்தால் அதை எடுத்துக்கலாம், கொப்பரி, அது நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து 3/4 கப் சுகர், 1 கப் ரவை. ரவை வந்து வறுக்காமல் எடுக்கணும், வறுத்த ரவை எடுக்காதீங்க. அதுக்கடுத்து நல்ல திக்காக காய வச்ச பால். ஸோ இதை முதல்ல கொதிக்க வச்சுருங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிடலாம். கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ இப்போ ஆட் பண்ணலாம். அது கொஞ்சம் நல்ல ஹீட்டில் மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், அப்படியே ஸ்பூன் வச்சு கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்கிற கேஷ்யூ நட், ட்ரை கிரேப்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து டக்குன்னு வந்துட்டு நம்மளுக்கு ரோஸ்ட் ஆயிரும். இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து ஒரு மாதிரி பலூன் மாதிரி கொஞ்சம் நல்லா குண்டான உடனே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஸோ நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு முழு பீஸாக வேணாலும் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பச்சை தேங்காய். ஸோ இது அரை கப்லேருந்து 3/4 கப் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை நல்ல ட்ரையான கோகனட் இருந்தால் அதை போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இது கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறேன். பாருங்கள், போட்டு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் அட்லீஸ்ட் இந்த தேங்காய் வந்து நல்லா வந்துடணும். லோ ஃப்ளேம்லேயே கிண்டிகிட்டே இருக்கணும், விடாமல். ஸோ நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கடுத்து திருப்பியும் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணணும். இந்த லட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. ஏன்னா இந்த தேங்காயில் வந்து இருக்கிற ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இல்லாமல் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடணும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்கிற ரவை. இந்த ரவை போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் பண்ண ரவை எடுக்காதீங்க, ரோஸ்ட் பண்ணாத ரவை எடுத்து நல்லா நம்ம இதில் வறுத்து எடுத்தால் தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா தேங்காய் வந்துட்டு நான் அந்த பின்னாடி ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் சீவிட்டு ஒன்லி தேங்காய் மட்டும் துருவி எடுத்திருக்கேன். பிளாக் கலரில் அந்த பின்னாடி இருக்கிறது தேவையில்லை, அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கடுத்து துருவி வச்சுக்கோங்க. இல்லை மிக்சியில் அரைக்க வேண்டாம், துருவி வச்சுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணேன். டோட்டல் நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்னால ரொம்ப பொறுமை முக்கியம் இந்த ரவா லட்டு பண்ணுறதுக்கு. 5லேருந்து 10 நிமிஷம் கண்டிப்பாக தேவை, நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ பாருங்கள், நல்ல ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே ஒரு மணல் மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்கல சுகரு 1 கப்பு ரவைக்கு 3/4 கப் சுகர் போதும். ஸோ இல்லை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு அதிகம் வேணும்னா 1 கப்புக்கு ஈக்குவலாக 1 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சுகரு போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அதுவும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். எவ்வளோ பொறுமையாக சமைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேஷ்யூ நட், ட்ரை கிரேப்ஸ், அது போட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், அதனால் சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுங்க. அதை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த ரவா லட்டு வந்து நீங்கள் ஒரு 1 வீக்கு தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபெஸ்டிவலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான லட்டுங்க இது. செஞ்சு பார்த்துட்டு கெஸ்ட்டுகளுக்கே அசந்து போயிடுவாங்க, அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ நல்லா சூடாக இருக்கும். அப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருக்க இல்லையா பால், அது சூடாகவே இருக்கும். இது ஆகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த
வறுத்து வச்சுருக்கையில் ரவா அதுக்குள்ளே பாலை கலந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு கையில் பிடிச்சி ஒரு லட்டு ஷேப்பு வர்ற அளவுக்கு நமக்கு தேவை. ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அப்படின்ட்டு மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரே தடவை ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் தான் அதை எல்லாத்துலேயும் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும். மில்க் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க எங்கள் அம்மா. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், மிக்ஸ் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா கிண்டி விடணும். அந்த மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியும் மில்க் ஆட் பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ ரொம்ப வழவழன்னு ஆகிடக்கூடாது. நம்ம கையில் பிடிச்சி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு. நான் மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இது கொஞ்சம் நம்ம கை சூடு வர்ற வரைக்கும், ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் விட்டுடுறேன். கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடக்கூடாது. நம்ம கையில் பிடிச்சி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். பாருங்கள், இப்போ கையில் பிடிச்சி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஹீட் இருக்குது. ஸோ இப்போயே இந்த சூட்லேயே நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்டாக கையில் ஒரு மெஷரிங் வச்சு அதில் கரெக்டாக ரவுண்ட் பண்ணி வச்சிடுறேன். பாருங்கள், நம்மளோட சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ட்ரை நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துங்க மேலே கேஷ்யூ அப்புறமா ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பாய்.